அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு ஜில்லுன்னு ரோஸ் மில்க் குடிச்சா நல்லா இருக்குமே. ஆனால் அதுக்கு வெயிலில் கடைக்கு போகணுமேனு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. சூப்பராக ரோஸ் சிரப் வீட்லேயே செஞ்சு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெயிலுக்கு இதமாக எப்போ தோணுதோ அப்போ ரோஸ் மில்க் போட்டு குடிச்சிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு ரோஸ் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்ல சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 to 3 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு திக்காக மாறணும். திக்காக மாறினதுக்கப்புறம் இதில் நான் பீட்ரூட் பியூரி எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் ரோஜா இதழ் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இங்கே நார்மல் ரோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட பீட்ரூட் ரோஸோட எசன்ஸ் இந்த அளவுக்கு தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரோஸ் சிரப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த சிரப் வச்சு ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கிளாஸில் சோக் பண்ண சியா சீட்ஸ் 2 ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் பால் ஏற்கனவே காய்ச்சி கூல் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான குழு ரோஸ் மில்க் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட ஃபுட் ரெசிபீஸ் பை பிரியா சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.